ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. ஆருளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரத்துள்ளே ஆறு ஏராளமாய் பேயும் உறுதிவாக்கிடுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரமாய் செய்யட்டுமே. Heavenly Father, may your comfort may rain upon your people, all your love, all your mercy. Let every heaven's choicest blessings come upon your people. Stay with them and bless them. In Jesus' name we pray. Amen. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும்.
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தங்கிடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தங்கிடுவார். நம் நேசர் வருகையில் தங்கிடுவார், நம் நேசர் வருகையில் தங்கிடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 26 முடிய. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 26 முடிய. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல்
என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்பவைகளே. ஆமென். Good morning and welcome you to this wonderful session of this devotion. May the Lord grant you and fill you with all the comfort of the Holy Spirit. Today our topic is the comfort. The Lord alone can comfort. In Acts 9:31, we read அப்பொழுது yes, யூதேயா last part, 9:31. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் Yes. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதல், comfort of the Holy Spirit. We all require this great comforter. He alone will teach us, guide us, counsel us. What is Holy Spirit? Holy Spirit is a strength. Holy Spirit is the power of God. What power? The power of love, power of kindness. You need some great power from above. The definition of Holy Spirit is given in Romans 14:17. For it says the kingdom of heaven is not drinking and eating, but the joy of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் உண்டாகும் சந்தோஷம். That's what they sang a beautiful song. In this world we have troubles, tears, tribulations. This week is called Holy Week. God wants us to make holy first. Today's world is want to be jolly, not holy. The greatest jolly is to be holy. So the joy of the Holy Spirit. Many people don't know the secret. Joy of the Holy Spirit. You reduce that one. Joy of the Holy Spirit. So God has given us the joy of the Holy Spirit. Holy Spirit is given to Mary. If you turn to Luke 1:35, Mary was in trouble. Mary don't know what to do, how it will happen. I am conceived. All the world is attacking. Relatives are attacking me. She got first the grace of God. Then she received the Holy Spirit. And the angel came and answered unto her in her troubled time and said, the Holy Ghost shall come upon you. The power from Most High. Look at that. உன்னதமானவரின் பலம் உன்மேல் நிழல். That is Holy Spirit. It is not your self power. In all the programs and other things, no, they have so much talent. They show the power of music, power of the talent. This power is the strength from heaven. உன்னதமானவரின் பலம். This is from the Most High. What shall I do to receive this power?
Mary was praying. That humming sound. Mary was praying. How it can happen? அது எப்படி சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்துக்கறீங்க. அது எப்படி ஆகும்? விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். அவங்கள போய் கேட்டிங்கன்னா எப்படி ஆகும்? என் வாழ்க்கையில் இது எப்படி ஆகும்? என் பாடு எனக்கு தான் தெரியும், உங்கள் பாடு உங்களுக்கு தான் தெரியும். இது போய் அவங்ககிட்ட போய் கேட்டீங்களே. ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்குது. Prayer is listening to God. Listen this morning how the Lord is going to comfort you today. In Isaiah chapter 51, verse 12, the first part says like this. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்படி வாசித்துட்டீங்களாமா? நானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது நான் இல்லை. சொல்லுங்க, நானே ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். இதுதான் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். Look up. அந்த 51:1 பாருங்க. Look to Abraham. Look to Sarah. They were not great preachers, but they had the habit of getting up early like this, looking up to God for all the answers. The last part it says that. Yes, 51. Look at that. How we have been put down. The Lord is so good to all of us so far and given life for all of you today. Look to God. Abraham always praying, and the Bible says Abraham believed in God, it worked unto righteousness. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி. What is faith? Faith is not just believing and praying and asking. Faith is doing. Faith is obeying. Abraham obeyed. He never preached anything. No sermon. He was not a big teacher like Moses. 10 commandments. No. Listening, doing. That is prayer. Your prayer, your promise of God will be fulfilled as it said in Matthew chapter 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள், all of you say, blessed are they that mourn. துயரம் வரும், துக்கம் வரும், பாடுகள் வரும். யார் மூலமா வரும்? சொந்த சரீரம், சொந்தக்காரர்கள், சொந்த டீச்சர்கள், கூட கொலீக்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துயரப்படுகிறீர்களா? பாக்கியவான்கள். You are blessed. This is the blessing from heaven. எப்போதும் சிரிச்சிட்டு இருக்கிறதா வாழ்க்கை? துயரப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும். ஹோலி வீக்,
Passion Week. Jesus said, that's trials and tribulations. Cheer up, because I, Jesus, I am with you. அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயும் போய் சமாதானம் அடைய முடியாது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். இங்கே தான் சீக்கிரம். யூ கேன் ஹேவ் ஃபாதர், மதர், ஆண்டி, அங்கிள், ஏதோ கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு. Not all the time. You need a Savior who can remove your sin, your sorrows, your sickness, your burden. There lies your secret. So only those who pray can be comforted. Only those who have this kind of praying spirit, they will be comforted. Beautiful words in same. We can read verse number 9, 52:9. Yeah. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, Yeah. முழங்கி Isaiah. ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். Yes. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து You must become God's child. Connection. Prayer connection. Simply we can go to anywhere and pray. Personal touch with God removes your sorrow, your sickness. Sometimes the first to be removed is sin, not sickness. St. Paul was asking, I'm having severe problem in my eye. Every time it is pricking me like a thorn. High problem. Eyes will be like this. Writing. The Lord didn't remove that disease, but He said, I will give you grace. My grace is sufficient for thee. Sufficient. If I remove that thorn of sickness, you will not listen. அப்பப்போ கொஞ்சம் குத்தி இருந்தாதான் நீ எங்கே பார்ப்ப? ஆண்டவனே, Psalm 16, one verse is there. ஒன்ல அந்த verse இருக்கு. This is called a resurrection song. Every Sunday, most of the churches, they will read on the Easter day. It says, all of you say, தேவனே. இங்கே எல்லாரும் சொல்ல மாட்டேன்றீங்களே. என்னையா கூப்பிட சொன்னேன் போல. சொல்லுங்க இந்த வார்த்தை. ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லுங்க. இதுதான் மீனிங். நீங்கள் தனித்து விடப்படுவீங்க. Jacob was left like that, Joseph was left like that, Daniel was left like that, Jesus was left like that. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. உங்கள் பாட்டெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு யாருமே. கடவுள் சொல்ல, நான் இருக்கிறேன். என்னை விட பெரிய ஆள் உனக்கு வேணுமா? That's the first prayer. தேவனே என்னை. And obedience you must have. Lord, I trust in you. I follow your words. Then the comfort of the Holy Spirit. We turn to 119 Psalm 57. Quickly, yes. கர்த்தாவே, நீரே என் பங்கு,
நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். Yes. That is what our verse 50. Yes. அதுவே என் சிறு வயதில் எனக்கு ஆறுதல். Look at that. Look at that. What will comfort? What has comforted me right from my childhood is the Word of God. For the Word of God is full of spirit, full of life. This is the Word of God, not man. That will comfort you. சிறுமையில். So never be sad. You can mourn. The Bible says, blessed are those who mourn. But don't leave with that. Look up. Pray. There is someone to save you, someone to help you. Don't come to conclusion immediately. If you turn to Matthew chapter 7, please don't judge quickly. Don't look into others to get help. You look up, you will be comforted. Judge not that ye not be judged. We look into others. See, this chapter 7, you can, those who are interested, not to talk about others. Two things are there. Verse 2, you can, எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ. Verse 3, quickly. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். ஏன்னா உத்திரம் துரும்பு. What is பீமா? இவ்வளோ பெரிய பீமை பாருங்க. இந்த பீம் கண்ணில் இருந்துச்சுன்னா, நம்ம கண்ணில் இருக்கிறது என்ன, பெரிய லாக்னு இன்னொரு வேர்டு சொல்லுது. மற்றவங்கள பார்த்து அவன் கண்ணில் என்ன இருக்கு, மோர் லிட்டில். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி குற்றம் சொல்லி. This is, your prayer is blocked. Look up. You go and inform the Lord all about this. The Lord who sees you in secret will answer you openly. See, prayer is looking to God. Prayer is listening to God. The word of God you have to listen. Prayer is confessing your sin, sorrow, sickness, confessing the word of God. The Bible says, I will send the word of God and heal the diseases of your mind, body. That's why we all teachers say, 3 monkey story. கண்ணால் காண்பதும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அது எனக்கு சொல்லித்தாங்களே. கண்ணால் எல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க. இது உங்களுக்கு வர சோதனை, எனக்கு வர சோதனை, உங்கள் பிள்ளைகளுக்கும் வர சோதனை. தீர விசாரிக்காம தீர பிடிச்சி வாயால் கிழிச்சு போச்சையா. The Spirit of God will not be with you.
வருதும் போகிறதுமா இருப்பார், தங்க மாட்டார். Let your eyes see up, look to God. Let your ears listen to God. Let your mouth confess God. You are safe. Holy Spirit will stay. அதனால் மற்றவங்களை பற்றி சொல்லுங்கள். கண்ணால் காண்பதும், இப்படி சொல்லுவோமா? மற்றவர்களை பற்றி கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். மற்றவர்களை பற்றி என் காதினால் கேட்டதும் பொய். இனிமேல் யார் சொன்னாலும், யாரை பற்றி சொன்னாலும் என்ன பண்ணணும்? சொல்ல மாட்டேங்களே, இக்னோர். நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு உங்களை போற்றிடுவாங்க. போற்றி போற்றி உங்களுக்கு தெரியாத வேணாம், நீங்கள் ஒரே ஒரு போற்றி போற்றியே பாருங்க. இது தூற்றுறதுலாம் வேண்டாம். If we want the Holy Spirit to comfort, the Lord says, pray to me, ask, I will give you anything. I will give you the power of the Holy Spirit. You will be powerful. You will be full of strength. This is not from the earthly strength, heavenly strength. I read the story of Mary. Mary conceived of the Holy Spirit, gave birth only to Jesus Christ, and remained a virgin till the very end. The Bible says that the brothers, mother, all are waiting to see, is the cousin brothers, not the own brothers, sisters, sons. And she followed till the very end in the cross. And if you read this John 20, verse 19 and 20. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 19:26-27. Yes. 19:26 and 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். Look at this. Mary was listening to Jesus Christ, followed Jesus Christ till the very end. That is the power of the Holy Spirit. Seeing Jesus Christ pierced, bleeding, struck by iron chain, fell down. Mother is seeing, following till the very end. Jesus, he never left the mother. Look at that family blessings. ஒரு பராமரிப்பு. Jesus told the mother, that is your son. John was following, only disciple. Where is Peter? Gone. Who followed Jesus till the very end.
He was that one who was always near the heart of Jesus, listening. He was close to Jesus Christ. I am telling in the name of the Lord, if you pray, if you listen to the word of God, if you obey and not opening your mouth, always thank the Lord with the mouth, then you have great protection, great provision for you and your family. That is the comfort of the Holy Spirit. Verse number 1, in the verse the cross, we see Jesus prayed. He said, Father, forgive them. Anybody can pray when the entire body is brutally tortured, bleeding. You may say that, how much thing I am having in my mind. How people cruelly torturing me. A mother met me with tears yesterday, 1 o'clock. She was not a Christian. She came for prayer. And she told, she have a lot of properties. 2 daughters. First daughter well settled, second daughter suffering. BE civil engineering. Please pray. Husband torture. Is well employed. No peace at all. She has come only to look to the Lord with all tears. Who can comfort her? She came to me when she had a big problem in the stomach. And she told me yesterday, Sir, I came with 46 stitches. I didn't do anything, only begging the Heavenly Father. I am fine. Please pray for my daughter. We have to pray under any circumstances. You are not facing so much like a bleeding Jesus Christ. Prayer. Father, forgive. That do those people pierced wantedly under authority. But see, Jesus said they don't know what they are doing. Forgiveness is not so easy. Wantedly people are talking. Wantedly they are piercing your soul, your mind. Answer prayer. Call the Father. Next man was listening. He said, I have sinned. Under law, I am properly punished. But he didn't do anything. And he said, Jesus, when you come into your kingdom, please remember me. Jesus said to him, today you will be in paradise with me. இன்னைக்கு நீங்க பண்ற ஜெபம் என்னை ராஜ்யத்திலே நினைத்தர். The Lord will remember you, don't worry. Don't listen to all these stories. What people say, what the world say, you have a Savior. You have a Redeemer.
you have an answer directly from Him. Pray secretly. Don't tell the problems to many people. The Lord will listen to your prayer. Surely you will have the answer. Shall we all stand up? Slow song. போராடும் என் நெஞ்சமே. E major. Let us bow down our head. Whatever may be the struggles you face, the Lord will fight for you. He's a listener. He may be silently. Hannah was praying. தேவனே என்னை நினைத்தருளும். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு ஒன்று, பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே. அலைக்கடல் நடுவினிலே ஆமெல்து போனாயோ, அலைக்கடல் நடுவினிலே ஆமெல்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு, கடந்ததை நன்மைக்கு நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே. In the presence of God, you will have rest. The Lord said to Moses, my presence shall go before you. I will grant you rest. I will grant you comfort. The word of the Lord right present for you and every individual. God will lift you up. God will remove your sorrow. Whatever thing, so many years you may be
today the Lord will remember you. His kingdom, His will. Let us pray to God. May the Lord bless you. In Jesus' name I pray. Amen.